பிறந்த ஒரு சுங்கைத்தாவர்னு ஒரு தோட்டம் பாலிங்கில் இருக்குது. அப்போ எங்கள் அப்பா அம்மா அங்கே தோட்டத்தில் வேலை செஞ்சிட்ருந்தாங்க, ரப்பர் தோட்டம். அந்த தோட்டம் வந்து நான் பிறந்ததுக்கு பிறகு ஒரு 7 வருஷத்தில் துண்டாடலுக்கு போயிடுச்சு. படித்தது வந்து அங்கே துங்குபுத்ரா ஸ்கூல்னு ஒன்று பாலிங்கில். அதை முடிச்சுக்கிட்டு ஒன்றாம் வகுப்போடு முடிச்சுக்கிட்டு அங்கே இருந்து சுகப்டானிக்கு போக வேண்டியதாக போயிடுச்சு. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வேலை இல்லாத ஒரு சூழல். ஸோ சொந்தக்காரங்க ஒரு ஸ்காப்ரோ தோட்டம்னு ஒரு தோட்டத்தில் போய் இருந்து அங்கேருந்து சுகப்டானியில் ஃபார்ம் ஸ்டாண்டர்ட் 2லேருந்து ஃபார்ம் 6 வரைக்கும் படித்தேன். மேற்கொண்டு உடனே வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழல். தற்காலிக ஆசிரியராக குலிம் பல்லிஷா ஸ்கூலில் இருந்தேன். அதுக்கப்புறம் தான்ஸ்ரீ அவர்களை பார்த்து அங்கே ஒரு புக்கிட் ஸ்டேடியம் தோட்டத்தில் எனக்கு ஒரு வேலை அமைஞ்சது. அந்த டைமில் துன் சம்பந்தன் அவர்களோட இன்டர்வியூ பண்ணி எனக்கு அந்த வேலையை கொடுத்தாங்க. அது 1972. அதிலிருந்து கூட்டுறவு சங்கத்தில் தான் இப்போ பணியாற்றி வரேன். இப்போ கல்வி அறிவு வந்து நம்ம போக எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழல். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு சூழல். ஸோ நான் ஒரு பேச்சுலர் இன் லா சொந்தமாகவே இங்கே கோலாலம்பூரில் எனக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சனால இங்கே இருந்தேன். வாழ்க்கை அனுபவம்னு பார்க்கும்போது எதுவுமே வந்து நம்ம யோசித்து நிதானமாக முடிவெடுக்கணும். பொதுவாக ஒரு வாழ்க்கையிலையோ அல்லது ஒரு முதலீடு பண்ணுறதோ எது செஞ்சாலும் பிளான் பண்ணி செய்யணும். அது யோசித்து செய்கிறதுக்கு தான் ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்கிறது, நம்ம இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த நாட்டில் பல இனம் சேர்ந்து உள்ள ஒரு நாடு. அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறதுக்கு நம்ம முயற்சியில் தான் இருக்குது. முயற்சி இல்லைன்னா நமக்கு ஒன்றுமே நடக்காது. ஆக வருங்காலத்தில் நம்ம முயற்சியை விடாமல் செய்யணும். அதே நேரத்தில் வணிகத்துலேயும் இறங்கணும். வணிகத்தில் இறங்கினாக்கா கண்டிப்பாக இந்த நாட்டில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகளும் உருவாகும். அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு நம்ம திறனை உருவாக்கிக்க வேண்டியிருக்கு. வாழ்க்கையில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்னு சொன்னேன். அது மாதிரி கூட்டுறவு சங்கத்துலேயும் வந்து நான் அங்கே என்னோட 30-40 ஆண்டு காலத்தில் நிறைய சவால்களை பார்த்துருக்கோம். குறிப்பாக துன் சம்பந்தம் இருக்கும்போதே பெரிய பிரச்சனை இருந்தது. அவருக்கு வந்து பணம் போய் தோட்டமாக பணத்தை தேடி அலைஞ்சார். ஆனால் அவர்கிட்ட பணம் அவ்வளோ சேரலை. ரொம்ப வந்திருந்தாக்கா இன்னும் பெரிய நிறுவனமாக இருந்திருக்கும் கூட்டுறவு சங்கம். அன்னைக்கு உள்ள விளைப்பருவம் குறைவாக இருந்தது தோட்டங்கள். அவர் கேட்ட மாதிரி ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் கொடுங்க, நான் ஒரு தோட்டம் வாங்குறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார். அது நடக்கலை பொதுவாக. இருந்தாலும் துன் வந்து அவர் இறக்கும்போது 23 தோட்டங்கள் இருந்தது. ஆக அதை வந்து கட்டி காத்து இப்போதைக்கு வந்து அவர் இறந்து 30 ஆண்டுகள் பிறகு தான்ஸ்ரீ சோமா தலைமைத்துவத்திலையும் இப்போ வந்து ஏறக்குறைய நம்ம நிறைய சலுகைகளை உருவாக்கியிருக்கோம் அங்கத்தினர்களுக்கு. அங்கத்தினர் சேவையை வந்து நிறைய விரிவாக 23 சேவைகளை வந்து நம்ம அங்கத்தினர்கள் செய்து வருகிறோம். இதுதான் கூட்டுறவு சங்கத்தோட வளர்ச்சின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் கடந்த 25 ஆண்டுகளாக 8 விழுக்காடு வட்டியும் கொடுத்து வருகிறோம். இதெல்லாம் வந்து எப்படி சாத்தியம்னா நிர்வாகம் வந்து சீராக இருக்கணும். அங்கத்தினரோட ஒத்துழைப்பு எப்போதும் இருக்குது, அது முக்கியம். கூட்டுறவு சங்க இயக்குநர்களும் அவங்க தெளிவாக முடிவெடுக்கிறதுனால இவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக நம்ம நடைமுறையில் பார்க்குறோம். தோட்டத்தில் தான் வளர்ந்தோம். அது ஒரு காலகட்டம். தோட்டங்களில் இருக்கும்போது நம்ம நண்பர்கள் எல்லாமே வந்து ஒரு சீராக இருந்தோம். அந்த சீர் வந்து சில நேரங்களில் கிராமத்துட்டு வரும்போது நமக்கு மாறிடுது வாழ்க்கை முறை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டம் தான் அந்த பெஸ்ட் இன் மை லைஃப். நான் சின்ன பிள்ளையில் எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சொந்தமே இல்லை, அவங்களோட சேர்ந்து எங்கள் அம்மா நான் பலகாரம் சுடுறது அதெல்லாம் வந்து இப்போ பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லையே.
அது அது ஒரு கம்யூனல் லிவிங் விச் வி மிஸ். நாளை நமது சேனலுக்கு நம்ம மலேசிய இந்தியர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஊக்குவிப்பு கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு என்னோட சொந்த கருத்து. ஆக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரி ஒரு புது ஸ்தாபனம் வந்து பெருசாக வளர்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது.